இன்றைக்கி ஏசப்பா சிலுவையில் ரத்தத்தை சிந்தி ஒப்புரவாக வாழு, சமாதானமாக வாழு அப்படின்ட்டார். ஆனால் இன்றைக்கி அவர் இரத்தத்தில் வாங்கி கொடுத்த அந்த ஒப்புரவை, அவர் இரத்தத்தில் வாங்கி கொடுத்த அந்த அன்பை அலட்சியம் பண்ணிட்டு அதை தூக்கி போட்டுட்டு சமாதானம் இல்லாமல், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒப்புரவு இல்லாமல், ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு இல்லாமல், ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிந்து பேசாமல், ஒருத்தருக்கு ஒருத்தர் உள்ளத்துக்குள்ளே பகையை வளர்த்து கொண்டு நீங்கள் வாழ்கிற எத்தனையோ குடும்பங்கள் இருக்கிறது. அதனால தான் இயேசு சொல்கிறாரு, நீ ஒப்புரவு, உனக்கு நான் சிலுவையில் ரத்தத்தை சிந்தி உனக்கு ஒப்புரவு வாங்கி கொடுத்துட்டேன், உனக்கு உடன்படிக்கை பண்ணி வச்சுட்டேன். ஆனால் அந்த ஒப்புரவாகி அந்த உடன்படிக்கையை நீ பயன்படுத்துகிறாயா, அந்த ஒப்புரவாகி உடன்படிக்கையை நீ ஏற்றுக்கொள்கிறாய் என்று அவர் கேட்கிறார். அதனால தான் மத்தேயு 5:24 சொல்கிறாரு, அங்கே தானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரர் ஒப்புரவாகி பின்பு உன் காணிக்கை என்ன செய்யு, செலுத்து அப்படிங்கிறார். அப்போனா நீ தேவ சமூகத்துக்கு வரும்போது, இன்றைக்கி காணிக்கை போடும்போது, நீ உன் குடும்பத்தில் உன் சகோதரன்கிட்ட, உன் கணவன்கிட்ட, உன் மனைவிட்ட, உன் சொந்தங்கள்கிட்ட, உன் உறவினர்கிட்ட ஒப்புரவு இல்லாமல், சமாதானம் இல்லாமல் நீ காணிக்கை போட்டேன்னா அந்த காணிக்கை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நீ ஒப்புரவு ஆகிட்டு நீ சமாதானம் ஆகிட்டு உன் காணிக்கையை போடு, சமாதானம் இல்லாமல் உன் காணிக்கை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படிங்கிறார். இப்போ புரியுதுங்களா? ஆனால் இன்றைக்கி யாரெல்லாம் நீங்கள் பகையை சம்பாதித்து கொண்டு, யார் பேரில் கசப்பை வைத்து கொண்டு, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாமல், ஒருத்தருக்கு ஒருத்தர் முறுமுறுத்துக்கிட்டு, ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு, 1 வருஷம் பேசாமல் 2 வருஷம் பேசாமல் மனமோனம் போல் வாழ்க்கையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருந்தால், இயேசு சிலுவையில் வாங்கி கொடுத்த அந்த ஒப்புரவை, அந்த உடன்படிக்கையை நாம் அசட்டை பண்ணுகிறோம். அதனால தான் இயேசு சொல்கிறாரு, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒப்புரவை வாழுங்க அப்படிங்கிறார்.